நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். தலைவரோட ரெக்கார்டை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். தலைவர் நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதுல பர்டிகுலரா இந்த ரெக்கார்டை யாராலையும் இனிமே அந்த ரெக்கார்டை பண்ணவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடவுளுடைய அனுகிரகத்தினால அது எதாவது நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. தலைவர் ஒன்லி ஒன் தலைவரால மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாச்சு. வேற யாராலையும் சாத்தியத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா, ஒரே பர்சன் ஒரு நடிகருடைய படம் பாத்தீங்கன்னா 800 நாள் திரையரங்குல ஓடிய படம் பாத்தீங்கன்னா சந்திரமுகி. அதே மாதிரி தலைவருடைய படம் 800 கோடி, அதாவது 2.0 சங்கர் அவர்கள் டைரக்ஷன்ல எந்திரன் 2.0 பாத்தீங்கன்னா 800 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இந்த ரெண்டு ரெக்கார்டும் சேர்ந்து இந்த 800 நாள் தியேட்டர்ல ஓடிய ஒரே படம் சந்திரமுகி. அதே மாதிரி 2.0 எந்திரன் 2.0 பாத்தீங்கன்னா 800 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இந்த ஒரு ரெக்கார்டை எந்த ஒரு கொம்பனாலும் அசைக்கவே முடியாதுங்க. தலைவர் தாங்க நிரந்தரம். தலைவருடைய இண்டஸ்ட்ரியோடைய ரெக்கார்டெல்லாம் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க யாருமே பக்கத்திலே நெருங்க முடியாது. ஆனா வாயிலேயே வடை சுடுறாங்க எல்லாருமே. தலைவரோட ரெக்கார்டு என்னங்கிறது தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. நாங்க 1000 கோடி அடிப்போம், 2000 கோடி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீ ஒரு முழுசா ஒரு ஹிட், சூப்பர் ஹிட் படத்தை முன்னால கொடுக்க முடியுதாங்கிறத முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்த கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தலைவரோட ரெக்கார்டெல்லாம் டச் பண்றதுக்கு பக்கத்துல வர்றதுக்கான முயற்சிகளை அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஹிட் படத்தை முதல்ல கொடுங்க. அந்த படம் தியேட்டர்ல ஒரு 50 நாள் ஓடிட்டும். ஓடினதுக்கு அப்புறம் நீங்க கலெக்ஷனை பத்தி பேசுங்க, எல்லாமே ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நிரந்தர சூப்பர் ஸ்டார் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் செஞ்சு வச்ச ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு. சந்திரமுகி 800 நாள் திரையரங்குல ஓடிச்சு. அதே மாதிரி எந்திரன் 2.0 படம் பாத்தீங்கன்னா 800 கோடி உலகளாவிய கலெக்ஷன். இந்த ரெக்கார்டை யாராவது முறியடிக்க முடியுமா? தான் கேரியர் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. கேரியர் உச்சம்னா எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உச்சம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு நான் இந்த வீடியோல சொல்ற மாதிரி உச்சம்னா இதுதான் உச்சம். தமிழ் சினிமால 800 நாள் ஓடின படம் சந்திரமுகி. அதே மாதிரி தமிழ் சினிமால இந்திய உலகளவிய வேர்ல்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா அது வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு இல்ல, உலக அளவுல வசூல்ல 800 கோடி பண்ண படம் பாத்தீங்கன்னா தமிழ் படம் பாத்தீங்க அப்படின்னா 2.0 எந்திரன் 2.0. இந்த ரெக்கார்டை யாருமே முறியடிக்க முடியாது. இன்னும் 50 வருஷம் நின்று பேசுங்க. இந்த ரெண்டு ரெக்கார்டையும் ஒரு ஹீரோவால பண்ணவே முடியாது. அதுதான் தமிழ் சினிமால என்றுமே தலைவருக்கு இன்னொரு பேரு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள அவருக்குன்னு இருக்கிற பேர் என்ன தெரியுங்களா? நம்பர் 1. என்னைக்குமே நம்பர் 1 தான். எல்லா விஷயத்திலையும் நம்பர் 1 தான். அவர் அரசியலா இருக்கட்டும், ஒரு மேடையா இருக்கட்டும், அவர் வந்தாலே அந்த இடம் மிக பிரைட்டா மாறிடும், வைப்ரேஷன் வந்துடும். ஏன்னா அவர் கடவுளுடைய பக்தன். கடவுளுடைய அனுகிரகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரே ஞானி யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் ஆரோக்கியமா இருக்கணும். அவருடைய உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே இந்த ஆண்டவன் அவருக்கு கொடுக்கணும். அவர் எங்களை இன்னும் நிறைய சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.